இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும். ஏசாயா 1:18. உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப்போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சைப்போலாகும். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறினபோது யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்து கர்த்தருக்கு மிகவும் கோபமூட்டி வந்தார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். கர்த்தர் அவருடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்தபடியினால் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் தம்மண்டை சேர்த்து கொள்ள விரும்பினார். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகித்தார். அவர்களை மன்னித்து மீண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களை அன்போடு அழைத்தார். பாவத்தை, குற்ற உணர்வை சிவேர் என்ற நிறத்திற்கும் இரத்தாம்பர சிவப்பு என்ற நிறத்திற்கும் ஒப்பிட்டு இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆழமாக சாயமிட்ட நிறம் போன்ற இந்த சிவப்பு நிறத்தை எளிதிலே வெண்மையாக மாற்ற முடியாது. இதுபோல பாவ கரைகளை போக்க எந்த மனித முயற்சியாலும் முடியாது. உறைந்த மழை பஞ்சு மிகவும் வெண்மையாக இருக்கும். சுத்தமான வெள்ளை நிறமாகும். வெண்மை நிறம் என்பது ஆண்டவர் அவர்கள் பாவத்தை மன்னித்து சுத்திகரித்ததால் கிடைக்கும் பரிசுத்தத்தை குறிக்கிறது. எப்படிப்பட்ட பாவ கரையோடு இருந்தாலும் ஆண்டவரிடம் வரும்போது அவர் மீண்டும் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பரிசுத்தராக இருக்கிறார். இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டுமே உண்டு. உறைந்த மழையிலே சிவேர் என்ற நிறம் தெரியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பாவ கரைகளை முழுவதுமாக நீக்கி நம்முடைய குற்றமுள்ள மனசாட்சியை சுத்தமான மனசாட்சியாக மாற்ற நம்மை மன்னித்து மீண்டும் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறார். ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற நம்மை முழுவதுமாய் அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். எபிரேயர் 10:38-39 வசனங்களின்படி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். தேவனை விட்டு நாம் பின்வாங்காமல் தேவனுடைய ஐக்கியத்திலே நம்மை காத்துக்கொள்வோம். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னிடத்தில் வாருங்கள் என்று எங்களை அன்போடு அழைக்கிற தேவனை விட்டு நாங்கள் பின்வாங்கினதால் சிவேரென்றும் இரத்தாம்பர சிவப்பாயிருக்கிற எங்கள் பாவங்களை உங்கள் இரத்தத்தினால் கழுவி எங்களை குறைந்த மழையைப் போல பஞ்சை போல வெண்மையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.